ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். பொதுவாக சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சரீரம் மாத்தியம் கழு தர்ம சாதனம்னு பல மொழிகளில் இந்த உடலுடைய நன்மைகளை நலன்களை பேணி காட்பதில் பல கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்தாலும், ஆனால் அவைகளை யாரும் கடைபிடிப்பது கிடையாது. அதனுடைய பிரதிபலனை தான் இன்றைக்கி எல்லா நோய்களுமே மனிதனை தாக்கக்கூடிய அளவில் இருக்குது. சரிங்களா? அதில் ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பமும் நோயற்ற வாழ்வு பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பது தான். எவ்வளோ தான் செல்வங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வசதிகள் இருந்தாலும் சரி, நோயற்ற வாழ்வு தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. அப்படி நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு மனிதருடைய ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது முழு ஆரோக்கியம் அவசியம். இந்த ஆரோக்கியத்தை எப்படி பெறலாம் அப்படிங்கிற சொல்வதாக தான் இந்த வரக்கூடிய நம்ம சேனலில் தமிழ் ஃபிட்னஸ் சேனலில் இதற்கான பதிவுகளை ஒன்று ஒன்றா நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இன்றைக்கி உடல் எடை குறைப்பு இது ஒரு கொள்கை ரீதியாக இல்லாமல், ஒரு நலனை சார்ந்ததாக இல்லாமல், வியாபார ரீதியாக பெரிதாகி போயிடுச்சு. வியாபார ரீதியாக முன்பு மருத்துவர்கள் இந்த மாதிரியான இதுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும், இன்றைக்கி அதையும் தாண்டி கார்ப்பரேட் அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில நிறுவனங்களே இதனுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இது பண்ணுறாங்க. எந்தெந்த நிறுவனங்கள் நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அந்த அளவுக்கு இந்த உடல் எடை சம்பந்தமாக பல கார்ப்பரேட் மாதிரி இன்றைக்கி அங்கங்கே பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அதில் பார்க்கும் பொழுது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 30 நாளில் 10 கிலோ எடை குறைய வேண்டுமா? அதே நேரம் 30 நாளில் 20 கிலோ எடை குறைய வேண்டுமா? 6 மாதத்தில் 30 கிலோ எடை குறையணுமா? இப்படிங்கிற மாதிரியான கவர்ச்சிகரமான உங்கள் ஆழ்மனதில் தூண்டக்கூடிய சில விளம்பரங்களை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக இது எல்லாம் நன்மையா தீமையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு சிசு எப்படி இருக்கணுங்கிறத ஜெனட்டிக்கலாகவே கர்ப்பப்பையில் தீர்மானிக்கப்படுது. அதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில உயிரிகளுக்கு அதில் கம்பேரிசன் பார்க்கலாம். மீன், மனிதன், நாய், பசு, குதிரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோற்றத்தில் வரும்பொழுது ஏறத்தாழ ஒருமித்து தான் இருக்கும். அதே நேரம் வெளியாகி வரும்பொழுது குழந்தை பருவம், அந்த குழந்தை பருவத்தில் எப்படி இருக்கணும், வயதான பிறகு எப்படி இருக்கணுங்கிறத எல்லாமே ஜெனட்டிக்கில் தீர்மானிக்கப்படுது. சரிங்களா? நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஒப்புமையை வைத்து அது நம்மளுடைய ஜீன் கட்டுமானப்பட்டு இது பண்ணுது. அதே நேரம் உணவு, நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப் இதனால் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா இது அந்த உடல் எடை இதாக வாய்ப்புகள் அதிகம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் இருக்கிறது தீர்மானிக்கப்பட்ட பிறகு அவனுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த உடல் பருமன் நோய்க்கு ஆளாகிறான். சரிங்களா? அப்படி ஆளாகக்கூடிய ஒரு மனிதன் டெய்லி தினசரி ரொட்டீன் லைஃப்பில் சில பணிகளை செய்வதற்கு இது பண்ணுறான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார் ஐடியல் வெயிட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இது தீர்மானிக்கப்படலை. அப்போ தான் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா முதல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுலேயும் சில இன்னும் இது இல்லாமல் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் அதையும் இதையும் சேர்ந்து பிஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு இது பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அது இன்னும் ஒரு தீர்மானிக்கப்படவில்லை. நம்மளுடைய ஐடியல் வெயிட்டுங்கிறது பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் ஒரு பணிகளை செய்வதற்கும் சரி, அன்றாடம் ஒரு மாடிப்படி ஏறுவதற்கும் சரி, ஒரு பொருட்களை தூக்கி உங்களுடைய வேலைகளை சிரமம் இல்லாமல் செய்வதற்கு உங்கள் உடல் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அளவில் இருப்பது தான் உங்களுடைய ஐடியல் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஒரு கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம்.
இன்றைக்கி வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் அதுக்கு அந்த வேலைகளை செய்வதற்கு பாதிக்கப்படுறாங்க. நல்லா ஹைட்டான உள்ள ஆள் வந்து வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்க எல்லா பணியும் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. அதே மாதிரி குள்ளமாக உள்ளவங்க வந்து வெயிட்டு குறைஞ்சிருந்தா அவங்களால எல்லா பணியும் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதனால தான் இன்னும் வந்து ஒரு விவாதத்துக்குள்ள ஒரு பொருளாக இருக்கிறனால வந்து முடிவு எட்டப்படாமனால இந்த உலக சுகாதார நிறுவனங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு ஒரு ஆவரேஜாக ஒரு சார்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே ஒழிய அது வந்து இறுதியானது கிடையாது. எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சு உங்களை பயமுறுத்திக்கிட்டு வியாபாரத்துக்காக அந்த மாதிரி பண்ணி கொண்டு வர்றாங்க. அதுலேயும் வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 30 நாளில் இவ்வளோ கூட எடை குறையிறது வந்து வாய்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து அப்படிலாம் வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை நம்பி நீங்கள் போய்விட வேண்டாம். ஒரு மருத்துவருங்கிற முறையில் வந்து சொல்லும்போது பார்க்கும் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து மருத்துவம் சாராத நபர்கள் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு இது. எங்கேயோ போய் லேர்ன் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைல் மாதிரி அவங்க சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கொள்கிற உணவு வந்து வாய் வழியாக தான் போகணும். காற்று மூக்கு வழியாக தான் நீங்கள் சுவாசிக்க முடியும். அதே நேரம் வந்து எமர்ஜென்சி ஆகும் பொழுது தான் இரத்த குழாய் வழியாக உணவுகளோ அதை நம்ம அந்த திரவங்களோ நம்ம வந்து செலுத்த முடியும். ஆனால் எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கு வெளியேற்றுவதற்கு 2 வழிகள் உண்டு. நம்ம சாப்பிட்ட அன்றாட உணவுகள் வந்து வெளியில் போகிறதுக்கு மலத்துவாரத்தின் வழியாக வெளியில் போகணும். அதே நேரம் வந்து திரவங்கள் வந்து மெட்டபாலிசம் ஆகிட்டு இது பண்ணி போகும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரகத்தின் வழியாக இது பண்ணி கொண்டு வரணும். அப்போ இந்த மாதிரியான இதுகள்லாம் பண்ணும் பொழுது சிறுநீரகம் ஓவர் ஃபங்க்ஷன் ஆகி என்னான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து செயலிழக்க ஆரம்பிச்சுவிடும். இதை வந்து யாருமே கருத்தில் கொள்வது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்னி நல்லா வந்து உங்களுடைய அறிவில் உள்ள அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கிட்ட கேட்டு பாருங்கள். கிட்னி ஓவர் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கனாலே அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ண முடியாத ஒரு டிசீஸாக அது வந்து ஒரு மாறிடும். பின்னால் வந்து அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு இதாகும். அடுத்த திடீரென உடல் எடை குறையும் போது ஃபேட்டிக் இருக்கும், டயர்ட்னஸ் வந்து இருக்கும். சரிங்களா? மூடு சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா மூளைக்கு தேவையான கொழுப்புகளோ புரதச்சத்துக்களோ உப்புகளோ வந்து கிடைக்காது. முக்கியமாக கிடைக்க வேண்டிய குளுக்கோஸ் லெவல் வந்து குறைஞ்சிறனால அது வந்து இதாயிரும். அதே நேரம் வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய அன்றாட பணிகளுக்கு செய்யும்போது மூட்டுகள் இதுகளில் எல்லாம் வலிவிழந்து போய்விடும். அடுத்து என்னென்ன மருந்துகள் வந்து கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அதே நேரம் இந்த கொலஸ்ட்ரால்காக கொடுக்கக்கூடிய சில எடை குறைக்கக்கூடிய மருந்துகள் அங்கீகாரம் இல்லாத நான் ஃபார்மகோபியல் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இது மருத்துவர் அல்லாத உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் சேர்ந்து போயிடும். இது வந்து வெரி 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 டேஞ்சரஸான டிசீஸ். இது வந்து இதுக்கு இந்த மாதிரியான இம்ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனாலையும் நடக்கும், நீங்கள் பட்னியாக கிடக்கிறதுனாலையும் நடக்கும். நான் உடல் எடை குறைக்க போகிறேன், ஸ்லிம்மாக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வாயை கட்டியிருந்தீங்கன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கொழுப்புகள் அது வந்து கூடுதலாக செரிக்கப்படும் பொழுது ஓவர் ஃபங்க்ஷனிங் ஆகிவிட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கல்கள் உருவாவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி 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 டெட்லியஸ்ட் டிசீஸ். நல்லா வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு. அதனால வந்து நீங்கள் வந்து கவனமாக இது பண்ண வேண்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோலுக்கு அடியில் உள்ள கொலாஜன்ஸ் வந்து குறையிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பொலிவு இழக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஆமாம். அதுலேயும் உடல் எடை குறைக்கிறதுலேயே 2 வகையான இது இருக்குது. ஒன்று உடல் எடை குறைப்பது ஒன்று, அதே நேரம் வந்து கொழுப்பை குறைப்பது. சரிங்களா? இது எல்லாமே அது நம்ம இது பண்ணி கொண்டு வரணும். பட் வந்து நம்மளுடைய ஐடியல் லெவலில் உள்ளது வந்து நம்ம வந்து எப்போதும் பேராமீட்டர்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். அதே நேரம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இரத்த பேராமீட்டர்ஸ் சொல்லும் இல்லையா, அதில் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கு தீர்மானமாக தான் கொழுப்பு எவ்வளோ இருக்கணும், சுக்ரோஸ் எவ்வளோ இருக்கணும், கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்கணும், சோடியம் கண்டென்ட் என்ன இருக்கணும், அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அதற்கு தகுந்த மாதிரியான சில உணவு அங்கீகரிக்கப்பட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய மருத்துவர் அல்லாத இந்த மாதிரியான சிகிச்சைகளை வந்து
தயவு செய்து யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இது கையாள வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உடம்போட ராஜ உறுப்புகள் 2, ஈரலும் கிட்னியும் 2ம் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் வந்து மீதமுள்ள வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுவது ரொம்ப சிரமம். அப்போ ஓவர் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் மாற்றுங்க. நல்லா பயிற்சிகள் எடுங்க, உடல் பயிற்சிகள் எடுங்க, நல்லா வாக்கிங் போங்க. அதே நேரத்தில் வந்து தேவையற்ற நொறுக்கு தீனிகள், கொலஸ்ட்ராலை உண்டு பண்ணக்கூடிய உணவு பதார்த்தங்கள், வேறு எதுவும் மெட்டபாலிக் டிஸார்டர் உங்கள்கிட்ட இருக்கா, தைராய்டு சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. அதே நேரத்தில் வந்து வாக்கிங் போங்க, நல்லா ஸ்விம்மிங் போங்க. எடுத்த உடனே வந்து ரொம்ப வந்து மாஸ்டர் லெவலில் போகும்னு நினைக்கக்கூடாது. ஓரளவு வந்து ஒரு 3 கிலோமீட்டராவது கொஞ்சம் நடக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். டிபெண்ட் அப்பான் த யுவர் ஹெல்த் கண்டிஷன். தயவுசெய்து அருகிலுள்ள உங்களுடைய அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் வந்து கேளுங்க. ஆமாம், அவங்களுக்கு தான் உங்களுடைய ஹார்ட்டோட பொசிஷன் என்ன தெரியும், லங்கோட பொசிஷன் என்ன தெரியும், பிளட்டோட பாராமீட்டர்ஸ் அளவுகள் என்னங்கிறது தெரியும். இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பண்ணணும். காலையில் வெறும் வயிற்றில் நடக்க சொல்லுவாங்க, நல்லது தான். ஆனால் சிலவங்களுக்கு குளுக்கோஸ் குறையிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூட் சேஞ்சஸ் வந்து நடக்கும், ஃபேட்டிக்யூ காணப்படும், தேவையற்ற பதட்டங்கள் வந்து இருக்கும். அது அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் ஏதாவது ஆகாரம் மாதிரி எடுத்துகிட்டு போகணும். அதே நேரத்தில் வந்து அதுக்கு நிறைய உணவுப் பொருட்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இது பண்ணக்கூடாது. சிம்பிளான உதவியை எடுத்துக்கொண்டு மல ஜலங்களை கழித்து விட்டு நல்லா பல் துளக்கிய பிறகு நல்லா ரிலாக்ஸாக வாக்கிங் போங்களே ஒழிய, வாக்கிங் போகிறதுக்காகவே ஒரு வெறித்தனமான ஒரு சிந்தனைகளை வந்து தயவுசெய்து கையாள வேண்டாம். அதே நேரம் வந்து இந்த மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு சில இதுவைகளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது. எதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பக்கத்தில் உள்ள கிளினிக்களை அணுகி அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களை நீங்கள் அணுகி நீங்கள் வந்து இதற்கான விளக்கங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.